Hey guys, welcome to the channel. இது உங்க gaming with UK. So இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஒரு unboxing வீடியோ சொல்லி நீங்க டைட்டில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. எஸ் நம்ம unboxing தான் பண்ண போறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு 1 மினிட்க்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. ஏன்னா நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்ல எல்லாமே வந்து கேமிங் பெரிஃபரல்ஸ் லைக் கீபோர்ட் மவுஸ் அதுக்கப்புறம் ரவுட்டர்லாம் அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த இதுல வந்து முதல் தடவையா வந்து வேற ஒரு விஷயத்தை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். எஸ் ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த ஒரு விஷயம் தான். இது வந்து Realme Narzo 20 Pro ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல போனால். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ளிப்கார்ட்ஸ். அவங்க கிட்டேருந்து தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சேஃபாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு டேமேஜ் கிடையாது பாக்ஸில். இன்னும் சர்ப்ரைசிங்காக என்ன விஷயம் அப்படின்னா வந்து எனக்கு வித்தின் த 24 ஹவர்ஸ் வந்து எனக்கு டெலிவரி வந்துருச்சு. 24 ஹவர்ஸ் கூட சொன்னேன், வித்தின் த 24 ஹவர்ஸ் சொல்லாமா. பிகாஸ் நான் ஈவினிங் வந்து 5 o'clock கொடுத்தேன். ஈவினிங் 5 o'clock கொடுத்தோன்னே எனக்கு காலையில் ஒரு 11-12 அது மாதிரி வந்து ப்ராடக்ட் கையில் கிடச்சிருச்சு. இவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த சிங்கிள் டே டெலிவரி ஆப்ஷன்ஸ் கூட நான் செக் இன் பண்ணல. பிகாஸ் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி பண்ண மாட்டாங்க எங்கள் ஏரியாவுக்கு. பட் அவங்க வந்து ஒன் டேலேயே கொடுத்துட்டாங்க. ரொம்ப வந்து அது ஆச்சரியமான விஷயம். தேங்க்ஸ் ஃப்ளிப்கார்ட் ஃபார் தட். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16,999 சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்காங்க. பட் 16,999 கிடையாது, இது வந்து 13,999 வாங்கினது. இது வந்து 6GB 64GB வேரியன்ட். இது அங்கே உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பர் டாட் சார்ஜ் 60 வாட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் அல்ட்ரா டிஸ்பிளே ஹீலியோ G95 கேமிங் ப்ராசஸர் 48 MP குவாட் கேமரா. ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்குறோம். ஸோ நாங்கள் வாங்குற ஃபர்ஸ்ட் ரியல்மி ப்ராடக்ட் இது தான். ஸோ டக்குன்னு இந்த ப்ராப்பை பிரித்து பார்ப்போம். ஸோ மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு அது. ஸோ அவ்வளோ ஸ்டிஃப்மெண்ட்டாக டைட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். எனக்கு இந்த சவுண்ட் பிடிக்கும். ஸோ அது மாதிரி கிளக்குன்னு இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ டப்புன்னு எடுத்து பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சீல் கொடுத்துருக்காங்க இங்கே. ஆமாம், ஸோ அந்த சீலையும் பிரேக் பண்ணி ஆகணும். ஓகே, சீல் பிரேக் பண்ணியாச்சு. இதில் அவ்வளோ ஈஸியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ளே என்ன போட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிறைய ஃபோனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோன் இருக்கும். பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் எம்ப்ரேஸ் எ நியூ ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. உள்ள ஒரு டிபியூ கேஸ் ஒன்று இருக்குது இதில். அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வாங்க பிரித்து பார்த்துருவோம். எஸ், டிபியூ கேஸ் நான் சொன்ன மாதிரி டிபியூ கேஸ் இருக்குது. ஒயிட் ஸ்லைட் பிளாக்ல இருக்குது. அண்ட் நார்மல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓரம் வச்சுருவோம். டிபிகேஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. ரொம்ப ரிஜிடாக இருக்காது ஆக்சுவலி. ரொம்ப வளவலன்னு இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக இருக்குது. பட் ஈஸியாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்ச் ஆகுது உள்ள. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் மேபி. அண்ட் ஓவர் ஓகே நைஸ். ஏன்னா இந்த ஃபோனுக்கு வந்து கேஸ் வருது. ஸோ அது வரைக்குமே ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் தான் இருக்குது. எஸ், ஃபைனலி த ரியல்மி நார்சோ 20 ப்ரோ. ஓகே, அதுக்கான கவர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் டாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் டாட் சார்ஜர் என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான இது கொடுக்குறது, ஐ மீன் சார்ஜர் கொடுக்குறது ரொம்ப அதிசயம். 65 வாட்ஸ் சும்மா கிடையாது. OnePlus 7லேயே வந்து 35 வாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது 65 வாட்ஸ் வித் USB Type-C. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இவ்வளோத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நார்சோ 20 வந்து அதை கொடுத்துருக்காங்க. நார்சோ 20 ப்ரோ டு பி ப்ரிசைஸ். கேபிளோட லென்த் ஓகே, ஸோ நார்மலாக தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருந்தது, நான் இதில் காட்ட மறந்துட்டேன். ஸோ வாங்க டப்புன்னு பிரித்து என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ மேலே இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து எடுக்கிறேன். ரொம்ப டைட்டாக பவுண்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்தது இது. எஸ், நல்லா இருக்குது, பலன்னு இருக்குது ஃபோனு. ஸோ இதில் வந்து மேலே அந்த சின்னதாக அந்த டாட் கேமரா இருக்குது. டியூ ட்ராப் கிடையாது, ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடையாது. இங்கே ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் பவர் பட்டனும் இருக்குது.
இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு அண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு அதில் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பின்னாடி வந்து ஒரு புதுசாக டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி, இது கிளாஸ் பாடி கிடையாது, இது பிளாஸ்டிக் பாடி. பிளாஸ்டிக் பாடியில் இது மாதிரி இப்போ அந்த கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, வி மாதிரி. ஸோ அது வந்து அவங்களோட டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது விவோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, விவோவோ யாரோ எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் கிளாஸ் பேக் இருந்தது, பட் இதில் இது இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, யூஎஸ்பி டைப் சி, அண்ட் வந்து மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு கீழே. அண்ட் வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு, பட்டன்ஸ் ரொம்ப கிளிக்கியா இருக்கு. நம்ம கேஸ் மாட்டி பார்ப்போம். கேஸ் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ஹார்டாக இருக்காது, உள்ள ப்ரெஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறது. ஏன்னா இனிஷியலாக ஸ்டார்டிங்காக போடுறதுன்றதுனால வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு போல, போக போக இலகிரும் நினைக்கிறேன். ஹேண்ட் ஃபீல் வந்து கேஸ் போட்டதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கு, கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு. கையில இருந்து ஸ்லிப் ஆகல ஃபோன் அவ்வளோ சீக்கிரத்தில், கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஓவராலாக. ஸோ கேஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கு. ஸோ எப்படி விழுந்தாலும் தாங்குற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பவர் பூட்டப் பண்ணி பார்ப்போம். ஸோ ரியல்மி பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரியல்மி ஃபோனு. ஸோ இது ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது, பிகாஸ் நான் யூஸ் பண்ணது எல்லாமே ரெட்மி, ஒன் ப்ளஸ் அப்புறம் சாம்சங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட யூஐ கூட எனக்கு தெரியாது. ஸோ இனிஷியலாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ சைடில் கொடுத்துருக்கிறது தான் இதோட ஸ்பெக்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் மீடியாடெக் ஹீலியோ G95 12nm ப்ராசஸர். இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் இது, ஃபுல் ஹெச்டி, டியூவல் சிம் அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ரியரில் வந்து மொத்தம் 4 கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP வரைக்கும் வரும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இது 90 Hz டிஸ்பிளே, ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த ஸ்மூத்கான ஆப்ஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 ஆக்சுவலி ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு. சிம் இதுக்கு நான் போடலை. ஸோ 61 GB வந்து 51 GB அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இருக்கு? எஸ், சாஃப்ட்வேர் அப்டேட் 3.45 GB அப்டேட் இருக்கு. ஓகே, இந்த அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற இது என்னன்றதை பார்ப்போம். எஸ், எவ்வளோ ஆயிட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. நிறைய இருக்கு இதில், ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ பார்ப்போம், எல்லாத்தையும் ஒன்றுனா பார்ப்போம். நிறைய ப்ளோட்வேர்ஸும் இருக்குது இதில், அதான் ஒரு டிசப்பாயிண்டான விஷயம். நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ யூடியூப்பில் போய் டப்புன்னு ஒரு சவுண்ட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம சேனலே போடுவோம், கேமிங் வித் யூகே. ஸோ நம்ம ஜிடிஎஃப்ஐ லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணுறோம். ஸோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணிப்போம். எஸ், இந்த வீடியோ வைக்கலாம். நல்லா இருக்க வீடியோ, ஓகே இது வைக்கலாம், எதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். Hey guys, welcome to the channel. சவுண்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகவே இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிசி பில்டிங் கைட். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க. ஸோ நான் பிசி வாங்க போறேன், அது வந்து எது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கேமிங்க்கு சொல்லுவீங்க, நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ வாய்ஸ் கேட்டுருந்துருப்பீங்க, ரொம்பவே ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரொம்ப டீசெண்டாக கொஞ்சம் லவுடாகவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, கிளாரிட்டியாக இருக்கு ஆக்சுவலி. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு ஃபோன் வந்து நான் இப்போ பார்க்கல, இது இப்போ தான் பார்க்குறேன். ஸோ செமையாக இருக்குது இது. ஸோ அடுத்தது கேமரா சாம்பிள்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 4 கேமராஸ் இருக்குது, 48 MP, 12 MP அண்ட் 2 MP + 2 MP நினைக்கிறேன். ஸோ டெலிஃபோட்டோ, வைட் ஆங்கிள் அண்ட் டெப்த், ஸோ 4த்துக்கும் கேமரா வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் மோடில் தான் வந்து எடுக்கிறேன் நான். ஸோ நிறைய கேமரா இது இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா பற்றின தனி வீடியோ வேணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் இன்டெப்த்தாக கேமரா பற்றி பார்ப்போம். இது இப்போ வந்து மேலோட்டமாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ எடுத்த பிக்சர்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஓகே, எஸ். ஸோ கிளாரிட்டி நல்லாவே இருக்குது, இருக்கிற தூசி கூட தெரியுது. ஓகே, அந்த அளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, பரவாயில்ல.
MP 4 கேமரா இருக்கிறதுக்கு ஒரு வர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ 48 MP இந்த மாடல் ட்ரை பண்ணி பார்ப்போம். கூகுள் லென்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ இது வந்து 48 MP ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் லென்ஸ் வந்து ரொம்ப ஜூம் அவுட் ஆன மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. பட் ரொம்ப ஜூமிங் பண்ண தான் வந்து நாய்ஸ் அதிகமாகுது அதில் இமேஜில். பட் ஓவராலாக நைஸ், நல்லா இருந்துச்சு. நைட் ஷாட் இருக்குது, வீடியோ ஓகே, வீடியோ நல்லா இருக்குது, ஃபோட்டோ. ஸோ இதுலேயே ஜூமின் இருக்குது, 2x 5x ஜூம் வரும் போல் அதில். ஓகே, அடுத்தது இப்போ அந்த அப்டேட்க்கு அப்புறம் இப்போ ஃபோன் வந்து அப்டேட்க்கு அப்புறம் தான் அந்த கேமரா சாம்பிள்ஸ் எடுத்தது. ஸோ அப்டேட்க்கு அப்புறம் இப்போ என்னென்ன இது இருக்குன்றதை பார்ப்போம் உள்ள. ஸோ நான் ஃபஸ்ட்டு டார்க் மோட் போய்க்கிறேன். ஸோ அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளேயோட ஒர்த் அப்போ தான் தெரியும். டார்க் மோடில் தான் தெரிய வரும் அது. ஸோ பார்ப்போம். அண்ட் வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் ஸோ 90 ஹெர்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ தான். எஸ், உண்மையிலேயே ஸ்மூத்தாக இருக்குது. 120 ஹெர்ட்ஸ் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் போல. இது 90 ஹெர்ட்ஸ், பட் நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆப் ட்ரான்சிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிளிக் பண்ணி இது பண்ண டக்கு டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கான ஸ்பீட் டெஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்பெஷலைஸ்ட் வீடியோ அதுக்காக போடலாம். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது இதில். ஸோ டெஸ்ட் சாம்பிள் ஷார்ட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது நார்மல் கேமரா எடுத்தது, தூசிலாம் தெரிஞ்சிருக்கு. இது வந்து 48 MP அந்த மோடில் எடுத்தது. அப்புறம் வந்து அவுட்டோர் பிக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து இது மேலே வித் நார்மல் அவுட்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ் நார்மல் மோடில் தான். இது வந்து வைட் ஆங்கிள் மோடில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. இந்த வீடியோ வந்து பேக் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் வந்து ஆடியோவும் அதோடது தான். ஸோ அல்ட்ரா ஸ்டெடி ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து 1080p 60 fps எடுக்கிறது அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஃபோனில் மட்டும்தான். வேறு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸஸும் யூஸ் பண்ணலை. கலர் ப்ளீச்சிங் ஆகுது, அது தெரியுது. பிகாஸ் நம்ம இதில் டார்க்கில் வெயிலேருந்து டார்க் போகிறோன்றதுனால அப்படி இருக்கலாம் மேபி. ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது. டஸ்ட்டு ஃபோக்கஸும் இருக்குது, நார்மல் ஃபோக்கஸும் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இது எக்ஸ்டீரியர் கிளைமேட்டு மேபி அதனால் அப்படி இருக்கலாம். ஸோ உள்ளே போய் இன்டோர்லேயும் போய் பார்ப்போம், செக் பண்ணலாம் வந்து. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ் ஸோ லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். அதை கம்பேர் பண்ணால் இதில் வெறும் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது, எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நல்லாயிருக்கு, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது நல்லாவே இருக்குது. ஸோ இது இன்டோர் லைட்டிங்ஸில் இதில் வந்து ஸ்டெடி மேக்ஸ் அது யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதுவாகுது. எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டி உடையுது. இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, வீடியோ எடுத்துகிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து அது மாதிரி தான் அந்த ஸ்டெடி மேக்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு. பட் அது முன்னாடி ஒரு நல்ல ஃபீச்சர் அவங்க ரியல்மி ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது நிறைய இடத்துல, அது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த ரிவ்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தவிர்த்து இன்னொரு அன்பாக்சிங்கும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப், கேமிங் வித் UK.